சிஓடி எப்படி வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் கண்டாவளை பாலத்துக்கு முன்னுக்கு இருக்கிறோம். இன்றைக்கு வியாழக்கிழமை 4ஆம் தேதி. இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தனுக்கு போக வேண்டிய பஸ் எல்லாம் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்குது. பாலத்துக்கு அங்கால முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போகிற பஸ் எல்லாம் நிற்கிது. எல்லாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. அடிக்கடி பஸ் இல்லையா, ஒரு மணி நேரத்துக்கு இடையில தான் ஒரு பஸ் போகிறதாக சொல்லப்படுது. கிளிநொச்சி முல்லைத்தீவு பஸ். அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பால வேலை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன வேலை நடந்து கொண்டிருக்காங்க. இல்லை, மஞ்சள் பட்டியெல்லாம் கட்டப்பட்டு போக முடியாத நிலைமையில் இருக்குது. போலீஸாரும் கடமையில் இருக்கிறாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலம் எப்படி சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்துலேருந்து போட்டிருந்தோம். இதில் மணல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. எல்லை பிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கால வந்து நடந்து அங்கால போனோன்னா அங்கால பஸ். அங்கால பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் அப்படியே வந்து நிற்கிறத பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரச பேருந்து இருக்குது. அங்கால தனியார் பேருந்து. எல்லா பஸ்ஸும் இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். லைன் கட்டி நிற்கிது பஸ். இங்கே பாருங்கள், எல்லா வாகனமும் லைனில் நின்று கொண்டிருக்குது. ஓகே, இதுதான் நிலவரம். இதில் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், உட்பட்ட அரச பேருந்து. பாலத்துக்கு முன்னுக்கு பைக்கில் எல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த இடத்துல நிலவரம். அவசர நேரங்களில் போகக்கூடிய மாதிரி செய்து வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வட்டக்கச்சிக்கு போகிற புதிய பாதையில் சீர்திருத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த பாதையினோட தான் போய் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த பாதையினோடாக இப்போ ஒரு கார் ஒன்று வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் வாகனங்கள் போகக்கூடிய அளவில் காணப்படுது. தற்போது சீர்திருத்தி ஓரளவு வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி செய்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஐயாவும் வந்து கொண்டிருக்கிறார்.
பார்க்கக்கூடியதாக இருக்கும். வேலைகள் இந்த இடம் பாருங்கப்பா, இப்படி அடிபட்டுருங்க. இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் நிலங்கள் எல்லாமே இதெல்லாம் பற்ற காடாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை, ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு இந்த இடம். இந்த இடத்து தான் வட்டக்கச்சி ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலுக்கு முன்னுக்கு வரவேற்கின்றது வட்டக்கச்சின்னு ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டு எப்பயுமே மறைஞ்சி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இந்த இடம். வட்டக்கச்சி ஆஞ்சநேயர் கோயில் அடி. ஆஞ்சநேயர் கோயில் அடியை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், முன்னுக்கு ஒரு தொட்டி உண்டு. ஸோ இந்த இடம்லாம் மண் நல்லா அரிப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், மண் நல்லா அரிப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு முன்னே கட்டப்பட்டிருக்க இந்த சுவர் பகுதியெல்லாம் அப்படியே உடைஞ்சி விழுந்துருச்சு. நீண்ட காலமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆலயம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள், இதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த மலைக்கு இந்த இடம் பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், அங்கால பக்கமெல்லாம் உடைஞ்சு கிடக்கு. இதெல்லாம் முன்னுக்கு கற்பூரம் கொடுத்துற இடம். இந்த இடம் இப்படி தான் கிடக்கு. ஓகே, இது வட்டக்கச்சி ஆஞ்சநேயர் கோயில் இப்படி தான் இருக்குது. ஓகே, தொடர்ந்து போய் பார்ப்போம். பழைய பாதை. ஸோ இதில் போக முடியாதுன்னா இடையில் ஒரு பெரிய ஒரு டேமேஜ் நடந்திருக்குது.
இந்த பாதையில். ஸோ இப்போ புதுசாக அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பாதை வழியாக தான் பாருங்கள் வாகனங்கள் வந்து கொண்டு வருது. இது வழியாக நாங்கள் போய் பார்ப்போம். இன்றைக்கு கார்த்திகை தீபம்லாம் இருக்குது. கார்த்திகை தீபம் தானே இன்றைக்கி. அதுக்கான இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் மிஷின் எல்லாமே இதுக்குள்ள தான் வருது. இதில் இன்னொரு பாதையும் இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு நேராக மேலே பார்த்தோம்னா குளம். முழுமையாக நீர் நிறம் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா பார்த்துருவோம். இந்த பாருங்க இரணைமடு குளம் முழுமையாக நீர் நிரம்பி காணப்படும் ஒரு அற்புதமான காட்சி. சூரிய ஒளி எப்படி இருக்கு. ஓகே, இவ்வளோ காணும். ஓகே மக்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டாவளை பாலம் முடிஞ்சிருந்தது. அதே போல் வட்டக்கச்சிலையும் ஒரு பாலம் முடிஞ்சிருந்தது. ஸோ இது எல்லாமே சீர் செய்யப்பட்டு தற்போதைய என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத தன்னை காணொலியை காட்சிப்படுத்தியிருந்தோம். நிச்சயமாக இது சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.